போர்க்குணத்தோடு நாம் கொரில்லாக்கள் அமைக்க வேண்டாம், ஆயுதம் ஏந்த வேண்டாம், நானே ஆயுதம்தான், என் உடம்பே ஆயுதம்தான்டா என்று களத்திலே நம்முடைய வெகு மக்கள் ஆண்களும் பெண்களும் திரளக்கூடிய ஒரு தமிழ் தேசிய படை போல தமிழ் மக்கள் வெகுண்டி எழ வேண்டும். நம்முடைய தமிழ் மக்களில் 10% எழுந்து விட்டால் போதும், பகைவனை அடக்கி வைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் வருவானு நினைக்காதீங்க. நம்ம தமிழ் இனத்துல 10 விழுக்காடு மக்களை எப்படி திரட்டி விட்டால் போதும், பகைவனை அடக்கி வைக்கலாம், வா சந்திக்க என்று சொல்லலாம். பல நாடுகள் நமக்கும் உதவிக்கு வரும். எனவே இந்த நாளில் அந்த வஞ்சனத்தோடு உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது, நம் கண் முன்னால் நாதியற்றவர்களாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி முறை இல்லை, விசாரணை இல்லை. ஐநா மன்றம் சொல்லி கூட, ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை போடு என்று சொன்னது, பன்னாட்டு மேற்பார்வையில் ஒரு விசாரணை போடு என்று சொன்னது. எவனும் கேட்கவில்லை. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்காக்காரனும் கைவிட்டு விட்டான். இந்தியாக்காரன் அந்த ஐநா மன்றத்தை தொடர்ந்து எதிர்த்தே வந்தான். இந்தியாக்காரன் ஐநா மனித உரிமை கவுன்சிலே விசாரணை செய்வதை எதிர்த்தே வந்திருக்கிறான். எவ்வளவு துணிச்சல்!